இந்த எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை இல்லை. அது எவையும் குழப்பம் எல்லை நாடி பட்டா பேரும் புகழ் வாய்த்துனாய அதே மாதிரி இந்த நன்றி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கட்டு கிளம்பு குறைச்சு மதிப்பிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. தாயே கோடிக்கணக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறியா? தொழில்முறைக்கு நாங்கார கருப்புன்னு அண்டி நின்று இன்னைக்கு விட்ட தொழில மீட்டோம்னு சொல்லி ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டு நிக்கிறதாயி கொஞ்சம் எல்லாம் தடுக்கலாம் நிக்குது. இது நல்லபடியா முடிச்சு கொடுப்போன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? பயப்பட வேண்டாம். 15 நாள் உனக்கு கெடு கொடுத்தனாயா, நீ 8 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். அது கண்டிப்பா அந்த ஆதாயத்தை கை வாங்கி கொடுத்துருவேன். காரியத்துக்கு கூட வந்து நிக்க போதுமா? முயற்சி பட்டு உண்றது என்றது முடிச்சு கொடுத்துருவேன். அடியா சின்ன பின்னப்பட்டு வந்து நிக்கிறியாயா? சில தப்பு தவறு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது, எல்லாம் திருச்சிக்கணும். புரிஞ்சுதான்? எல்லாரும் பங்கமில்லாம இந்த ஆங்கார கருப்ப கோட்டையில வந்து இன்னைக்கு சோடி கலசமா நீ சோடிச்சு காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். சில பேருக்கு பாடம் கற்பிப்பேன், சில பேருக்கு கழிப்பேன். புரியுதா? என்னை நம்பி நில்லு, ஒண்ணு சேர்த்து தரனாயா? இதே போட்டியில சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறேன். சில செய்குண கோளாறு இருக்குதப்பா, காசு பணத்தை கூட தண்டை பண்ணி போடாத. தொட்டதெல்லாம் நட்டமாக எந்த காரியம் செய்ய முடியாது. புரிஞ்சுதா? புரியலையா? இது எல்லாம் தீர்த்து என் பட்டியல ஆளாம தலை வச்சு கொடுத்துருனாயா? போகிறோம் போ. தொழில்முறை எல்லாம் சின்ன பண்ணப்பட்டு நிக்குது, காரியமும் கை கூட மாட்டேங்குது. பட்டி அத்தனை நிலகுலஞ்சு நிக்குது. வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? கட்டை உடைச்சாச்சு, எந்த விதத்திலையும் பயப்படாத. தொழில்முறையும் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். காரியத்தையும் முதல் தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு கொடுக்கறனாயா? 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுக்குறேன். தேடி வந்து பிடிச்சுக்கோ. போதுமா? தாயி ஆங்கார கருப்பு கொட்டில காரியம் அத்தனையுமே தவணையா நிக்கிறான் இல்லையா? இல்லத்துக்கோ சேதாரமாய் போச்சாயா இல்லையா? இந்த சேதாரத்துக்கு எந்த விதத்துல முயற்சி பண்ணாலும் அவமானம் தான் மிச்சத ஒழியும். மற்றபடி இந்த காரியத்தை நடத்தி கூட்டுக்குள்ள ஒண்ணு சேர்த்த முடியல வந்து அகலா போட்டு கேட்டு நிக்கிறியாயா இல்லையா? தாயி என்னென்னமோ நடந்து போச்சு. இது எல்லாம் மீட்டு மரக்கடிச்சு என் பட்டியை வாழ வச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மறுபடியும் சொல்றது புரியுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? அங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தாயின் தவப்பணுமா எல்லாரும் பக்கமில்லாம கோட்டை கொண்டு ஒப்படைக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. அது போக சில விஷயத்தை போட்டு குழப்பிட்டு கிடக்குறீங்க. என் பொறுப்புல போட்டு நான் தான் தாயின் தவப்பணுமா கூட வந்து நிக்கிறனாயா? என் பட்டிக்குள்ள வந்து கை ஏந்திட்டா என்னை கையேந்து நிக்கிறவையில கைவிட்டு பழக்கமே இல்லை. புரியுதா தாயி? இந்த சிக்கலை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. 11வது நாள் உன்ற பட்டியல அதிசயத்து காமிக்கிறவா. இது போக்குவரத்துல வச்சுக்கா. கல்யாணம் நடக்கணுமா? காரியம் நடக்கணுமா? நடத்தி போடலாமாயா? கொஞ்சம் போரு. அவசரப்படாத. அவசரப்பட்டா சேதாரம் ஆயிரு. கற்பனை நம்பித்தான் வந்துட்டு இருக்கிறேன். நம்பி நின்று பயப்பட வேண்டாம் தாயி. இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உத்தரவு போடுறேன். நல்லபடியா காரியத்தை முடிச்சாடுறேன். இன்னொரு சிக்கலுக்கு விட கொடுத்துறேன். மரபுல சொல்றது புரிஞ்சுதா? ஐயா நான் சொல்றதெல்லாம் நெசமா போயிட்டா. இதெல்லாம் மீட்டு வட்டியை வந்து இன்னைக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு சில சிலதெல்லாம் உடைக்காம மரபெல்லாம் பேசிக்கிறேன். புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். சிக்குவால சிக்கிட்டு இன்னைக்கு என்ற அங்கங்க இன்னைக்கு தவியா தவிச்சு வந்து நிக்குது. தவிப்புக்கு தாய் தவப்பணுமா நான் இருக்கிற தகிரிமன் இல்ல விடதர நாயா. நான் முன்னாடி போற நீ பின்னாடி வா. புரியுதா? நீ பயந்துட்டு நிக்காத. தங்க உட்கார மாட்டு சோழிச்சு போடலாம். அப்படி நீ தொழிலுக்கு வச்சுக்கா. என்ன கைப்பற்ற முடியாது. இன்னைக்கு சேதாரமாயி போச்சா இல்லையா? அந்த சேதாரத்தை எப்படியோ ஒண்ணு சரி பண்ணி என் பட்டியல கொண்டு வந்து ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். பூமி செல்வாக்கு பிரச்சனையும் சரி மத்த பிரச்சனையும் சரி இன்னைக்கு சிக்குவார்ல சிக்கி நிக்குது. அந்த சிக்கலை விட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து கேட்டு நிக்குது. உடம்பு ரீதியாகவும் சிக்கல், உள்ள ரீதியாகவும் சிக்கல். ஒன்னும் பயப்பட வேண்டாம். முடைக்கு வேலை பார்க்கறான்டா. புரியுதா? அதை முடியாத மீட்டு கொடுத்துறனாயா? இது சத்திய வாக்கு. தகிரி மாதிரி இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன். இன்னைக்கு 1000 தேவாதி கையேந்தி வந்துட்டியாயா? கடை கூட நீ நம்பி வந்து நிக்கிறேன். ஒரு பூ ஏற முடிச்சு வந்து பட்டியல் நிக்குது. கருப்ப கூட வந்து நிக்கிறேன். மீட்டு போடலாம். தகிரி மண்ணு என்ற ரங்க நீ கண்ணீர் கம்மலமா வந்து நிக்கிறேன். இருந்து சிங்காச்சு போடுறவா. போதுமா? பத்திரமா வச்சுக்கா. தாயே கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறாயா? கைவிட்டு போட்டு வந்து நிக்குது. கைவிட்டு போனது கை போனது சேர்த்து என் மட்டியை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. 1. 2வது இன்னைக்கு மட்டி அத்தனை இன்னைக்கு தரமட்டமாய் நிக்குதாயா? சாணையா முளைஞ்சிருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குதாயா?
சில காரியத்துல இன்னைக்கு அவமானப்பட்டு வந்து நிக்குது. மரபொருளா பேசுறேன். அந்த அவமானத்துக்கு விட கொடுத்து இந்த வட்டி பேர் வாங்கி நிம்மதியா இருக்க வைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயே மந்திரத்துல சொல்லிச்சு நீ மதிமாக்கி போட்டாங்க ஐயா, ஒண்ணு பயப்பட வேண்டாம், அதை மீட்டு உன்ற வட்டியை வாழ வச்சு உங்கள்கிட்ட ஒப்படைக்கணாயா. செய்துட்டு இருக்காத இந்த பாதுக்கு இருப்ப நான் இருக்கிறாயா உடனே நெத்தியில அப்படி பத்திரம் வச்சுட்டா அது போட்டு கொடுத்து ஐயா எல்லா வரமும் கொடுப்போம், ஒண்ணு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு என்கிட்ட வருத்தப்பட்டு நிக்கிறேன் இல்லையா. அது சம்மந்தப்பட்ட வந்தீங்கன்னா உடனே கொடுத்துருவா ஐயா, புரிஞ்சுதா? அதனால இந்த ஒரு விஷயத்துல என்னை வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணாங்க, புரிஞ்சுதா? மற்றபடி வியாபாரம் போக்குவரத்து உனக்கு எல்லாமே வச்சுக்கிறேன், இன்னும் கொடி கட்டி பறக்க வைக்கிறேன். இது சத்திய வாக்கு சகரியமாக்கும். ஐயா தாயி கோட்டை அத்தனையுமே இன்னைக்கு முத்தலமாக வேண்டி பட்டி நீ படுதல் ஞாஞ்சு போச்சப்பா ஐயா. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனும் அதே மாதிரி ஒரு பட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பட்டியும் முடங்கி உன்னையும் முடக்கி இன்னைக்கு எந்த காரியம் எடுத்தாலும் நடத்த முடியாதாயா இல்லையா தாயி. இன்னைக்கு உன்ற பட்டி முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேலாகுது தாயி. இந்த ஒரு வருஷ காலத்துல வாழ்வா சாபான் வந்து நிக்குதாயா இல்லையா. இதை மீட்டு அந்த காரியத்தை முடிச்சு பேர்வாய் கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறது இல்லையா. ஜே நட்ஸ் போல புரியுதா. தலையை வெட்டுறாங்கயா, பெற்றவையில் அடையாளம் காமிக்க நீ எதுவும் பேசக்கூடாது, நான் தான் பேசுறேன் புரியுதா. கருப்ப கூட வந்து நிக்கிற எல்லாரும் மங்கமலாம் என்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி தரனாயா. உன்ற எல்லை விட்டு கொஞ்சம் தள்ளி போன ஒரு மரத்துக்கடியில் என்ற பங்காளி கும்படுத்து விட்டியா, கும்படுறத விட்டுட்டேன்னு வந்து நிக்கிறான் புரியுதா. கையேந்தி கும்பிடு, நீ கும்பிடு, நீ நினைக்கிறது வேற, நான் சொல்றது வேற, புரியுதா. அது விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் பாரு, மரம் பெரிய மரம் தெரியுதாயா. அந்த மரத்துக்கு அடியில அருவாளை வச்சுட்டு பங்காளி நிக்கிற, ஆலயம் இல்லாம நிக்கிற, புரியுதா. அவனை கையேந்த சொல்றானாயா. சில மரம் அங்க கூட போட்டு அடையாளம் கொண்டு காமிக்கிறாயா, சொப்பனத்துல போய் கையேந்திட்டு புரியுதா. இவா பத்திரம் வச்சுக்கா ரசப்பட்டு தாயே அடியா. இல்லத்துல இருக்கிற சிக்கல் அத்தனையுமே எடுத்துட்டுனாயா புரிஞ்சுதா. அதே மாதிரி மனக்குழப்பத்தோட வந்த இன்னைக்கு மனத்தெளிவை கொடுத்து இன்னைக்கு என் பட்டியல வாழ வச்சு கொடுத்துருக்கேன்னாயா. ஒன்னா மேல ரொம்ப காலமா ஒண்ணு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது இல்லையா. நீயும் எத்தனையோ செலவு பண்ணிட்ட, எத்தனையோ சிக்கலும் ஆளாயிட்ட, எங்க போய் நல்லது பண்ண முடியல. கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நின்ன ஒரே நொடியில அதைய அகட்டால வலிக்கிட்டு உன்னை வாழ வச்சாச்சாயா. தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சுட்டேன், இனி ஆமரம் தலையுமாயா. அதே மாதிரி இப்ப எல்லாமே நடத்திட்டியப்பா. ஒரு முறை ஒண்ணு பாக்கி தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாமா. முக்கண் அப்படின்னு என்ன, தேங்காய் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டு நடத்தப்பா. கூட வந்து நிக்கிற கொண்டாடி போடலவா. இதை போக்குவரத்தை வச்சுக்கோ. விட்ட சொத்தை வீட்டு கொடு, கொடுத்த பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு தங்கங்க. எங்க கோர்ட்டு கச்சேரி வில்லகத்துக்கும் போயாச்சு, மற்ற தேவாதியும் கும்பிட்டாச்சு, எங்கெங்கயோ போயாச்சு. ஆனா நடக்க முடியல. எல்லாருமே சவால் போடுறானுங்க இல்லையா. ஏமாந்த பொழைச்சிட்டியா தாயி, கவலைப்படாத தாய். இந்த அப்புறமா நான் இருக்கிற தகுதிமான இல்ல. இந்த பாலத்துக்கு இருப்ப அல்லையோட அளவு சூடு போட்டு உனக்கு சேர வேண்டியது சேர்த்து கொடுத்துருவேன், புரியுதா. சேர வேண்டியது சேர்த்து கொடுத்துருப்பேன். கருப்ப நீ என்ற பட்டியல நீதி தராசு சரியா நிக்கும், புரியுதா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். கோட்டையில கொடிநாட்டு தந்துறனாயா. விட்டதை மீட்டு கொடுத்தா உஷாரா பிடிச்சுக்கோ. புடி பத்திரம் வச்சுக்க ரசப்போட்டு அடியா. காரியம் கை கூடவே தொழில் முறை நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா இல்லையா. அடியா நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு, புரிஞ்சுதா. உன்னை குறிப்பு கேட்டுட்டு வந்து நிக்கிறேன், முடிச்சு போடலாம். முயற்சி பண்ணு, முடிச்சு தந்துடுறாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். கருப்பம் கோட்டையில கலசி ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு போடலாம், புரிஞ்சுதா. இந்த அப்படி தொழில் செய்யற இடத்துல இதை கட்டணும், மாறக்கூடாது. தாயே கோட்டையில் இன்னைக்கு அத்தனையுமே இன்னைக்கு நிலவழிஞ்சு நிக்குதாயா இல்லையா தாயி. அது போக காரியம் தசமா நிக்குது. அது நல்ல தசை காமிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிற. அது போக ஆதாயம் உனக்கு வரவேண்டியது எங்கெங்கேயோ போகுதாயா. மரபொருள சொல்லிட்டு இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு விட கொடுங்க வந்து கேட்டு நிக்கிற. ஏமாந்த பொழைக்கிறேன்னு சொல்ற, புரிஞ்சுதா தாயி. நான் இருக்கிற தகுதி மாதிரி இங்கெல்லாம் விண்ணடிக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தகப்பனுமா இருக்கிற தகுதி மண்ணில் 11வது நாள் உன்ற கோட்டையில் வந்து நிற்பனாயா. சில அதிசயத்தை நடத்துவேன், ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்ன நாய்க்காரனை கும்பிட்டு இருந்தியா, நாய்
காரணம் இருக்குதா ஐயா? புரிஞ்சுதா? அந்த காரணத்தை சொப்பனத்துல வந்து சொல்றேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். இனி மறு வேட்டக்காரன் வருவான், பயப்படாத. உன்னை எதிர்பார்த்துட்டு வந்து நிக்குது, அதை மீட்டு கொடுன்னு. நானுக்கும் தகுதி பண்ணல, தாயும் தகப்பனுமா கூட வந்து நிக்கிறனாயா. புரிஞ்சுதா? என்ற வட்டியில நீதி தராசு சரியா நிக்கு. அடியா தாயி, கற்பம் கோட்டையில நீ கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி? என்னென்னமோ நடக்குது, எல்லாம் இட போட்டு பாக்குறானுங்க, ஒட்டி பாக்கணுங்க. இன்னைக்கு அல்ல ஏமாத்தி வேடிக்கை பார்க்கணும்னு ஒண்ணு நடக்குது. மரபெல்லாம் பேசுறது புரியுதா? அது எந்த விதத்துல விங்கனம் இல்லாம என் கைப்பற்றி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு சாண நேரம் முளைஞ்சு வச்சுதாயா. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணுமே திக்காலு கொண்டா ஓடி வேடிக்கை பார்க்குது. மரபெல்லாம் சொல்ற பட்டி இன்னைக்கு படுக்கலாம் சாஞ்சி நிக்குதுன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அத்தனையும் மீட்டுன்ற பட்டியை ஆளாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு கொடுத்தாங்க. போதுமா? என் பட்டியல வந்து கை ஏந்திட்டு மடி ஏந்திட்டியா, நீ அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு பயந்துட்டு நிக்க வேண்டாம். என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். சில சூது பண்ணி உன்னை வேடிக்கை பார்க்கறாங்க. அந்த சூது பண்றவன அல்லையில போட்டு அழகு சூது போட்டு நம்ம வட்டி பூத்து கொண்டு நந்தவனமா மாட்டிட்டாருனாயா. முன்னாடி கட்டிக்க ரசப்படி கொடுக்க சொத்து பிரச்சனையில எந்த விதத்துல சிக்கல் இல்லாம சொத்தை வந்து கைமாத்தி கொடுத்தா அரமணை கட்டோடும் வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா? ஒன்னாளுக்கும் எந்த விதத்துல சிக்கல் இல்லாம ஏமாந்த உழைப்பு இனி கையிட்டு போனது, கையிட்டு போன தொகை கைக்கு வந்து சேரணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. முதல்ல முழுங்கினது கைக்கு வந்து சேரணும்னு கேக்குது. எல்லாரும் இந்த ரங்கம் வந்து என்னை கேட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்துறனாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி ரத்த சம்பந்தம் வந்து சிக்கல் பண்ணது வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? பயப்படாத. அது நியாயம் என்னவோ அதை செஞ்சு கொடுங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி பணம் காணாது போயிடுது. நான் எனக்கு சொல்றது, நான் எனத்தையுமே சொல்லல. புரிஞ்சுட்டியா? இந்த அப்படி வா, இந்த இது போக்குவரத்து வச்சுக்கப்பா. என்னதாயி நில குழஞ்சு வந்து நிக்குதாயா? உடனே தாயி இல்லத்துல நிம்மதி இல்ல, காரியம் மத்தடி இன்னைக்கு சேதாரமா நிக்குது. ஒண்ணு போட்டி ஈட்டி பாயுது. இல்லத்துல சிக்கலா நிக்குது. இது கூட வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? தலைய வெட்டுறாங்கயா, தலைய வெட்டுறாங்கயா. என்ற தங்கத்துக்குள்ள இன்னைக்கு நாளா பக்கம் மக்கள் பத்த வச்சு நடுவால நிறுத்தி வேடிக்கை பார்க்குதாயா. இந்த பார்க்கிறப்ப நான் இருக்கிற தகுதி இல்லையே ஒட்டி மகள அப்படிதெல்லாம் அள்ளியில முத்து அழகு சூடு போட்டு நினைச்சு போய் சாதிச்சு கொடுக்கறாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? அதே மாதிரி திசை காமிக்கிற அந்த திசையில போ, நான் கூட வந்து நிக்கிறேனாயா. தாயுன்ற கோட்டை கொத்தலமாய் காமிக்கிறேனாயா. அதே மாதிரி மனசுல போட்டு புலம்பிட்டு நிக்கிற பாரு, அதுக்கு விட 3.25 நாளைக்கு கொடுப்போம். போதுமா? நான் இருக்கம்போ இதா புடிச்சுக்கோ. இதா இது வாகனத்துக்கு வச்சுக்கோ. இது நீ மேல் கைகளை தேசி தடிவாக்கப்படாயா. கவலைப்படாத, நான் இருக்கேன்னாயா. அம்புக்காரனை கும்பிட்டியா? கும்பிடு. அப்படியே போய் தாயி, நான் எப்படி இந்த கத்தி பணமால் நிக்கிறனோ அதே மாதிரி இந்த பொண்ணா பிரச்சனைக்காக வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி? பொண்ணாளுக்கு வந்து நோவு நொடி ஒரு நிமிஷம் அந்த மறு நிமிஷம் முடங்கி வேடிக்கை பார்க்கிறாயா. உடம்பத்தனை யானை ஏறி மிதிச்ச மாதிரி இன்னைக்கு அண்ணன் தண்ணி தூக்கம் இல்லாம இன்னைக்கு நில உழைஞ்சு வந்து நிக்கிறாயா. 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, 1000 தேவாதி கையேந்தியாச்சு. எத்தனையோ பக்கம் போய் நல்லது பண்ண முடியாம கடை கூட நானுக்கேன்னு சொல்லி என் பட்டியல கூட்டிட்டு வந்து எடுத்துக்கிறேன். இல்லையா தாயி? இது நோவும் இல்லை நொடியும் இல்லை. புரிஞ்சுதா? இது செய்வன கோளாறு. அதுல துர்தேவதை ஒண்ணு ஏவிட்டு இன்னைக்கு பொண்ணால முடக்கி இன்னைக்கு பொண்ணால கெட்ட கணாம பாரு. புரிஞ்சுதா? தூக்கம் வராதாயா. கருக்குன்னு பயமா இருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி வர்ற மாதிரி வீட்டுக்குள்ள நடமாட்டம் இருக்குமாயா. புரிஞ்சுட்டியா? பொண்ணால கொண்டு போக திட்டம் போட்டு காரியம் நடந்து போச்சாயா. அதுலதான் பொண்ணா இன்னைக்கு நிலம் உழைஞ்சு இன்னைக்கு தப்பிக்க முடியாம கடா கோல என்கிட்ட வந்து நிக்கிறான். இல்லையா? என்ன பண்ணலாம்? காப்பாத்தி கொள்ளமாயா. 3.25 நாளையில நல்லது பண்ணி தேவப்பட்டிய தங்க உட்கார மாட்டாங்க. காசு பணத்தை கொண்டாயி அங்க இங்கன்னு சொல்லி செலவு பண்ணி போடாத, கண்ட பண்ணி போடாத. என்னை நம்பி வந்து நில்லு. 10 காசு செலவு இல்லாம நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா. போதுமா? இந்த நோவும் இல்லை நொடியும் இல்லையா. பயப்பட வேண்டாம். இப்பவே பாரு என்ற பாரு எள்ளி விட்டு போறதுக்குள்ளார 2 அருவாள்ல போட்டு அமைச்சிக்கிற கம்முனு வாதாய்.
எந்திரிக்க முடியலையா? வா இரு, குடிச்சிட்டு பாரு, விட மாட்டேன். புரியுதா? எல்லாருமே பாத்துக்கீங்க. இந்த வாரம் எப்படி வந்து நிக்கிறது, அடுத்த வாரம் புள்ளிமான் துள்ளி விளையாடுற மாதிரி வந்து நிக்கணும். இது சத்தியவாடி தாயி. நான் இருக்கிற நாய காப்பாத்திக்கிட்டு தகுதிமா போ, சில மாற்றத்தையெல்லாம் கொடுப்பேன். இது சத்தியவா. இந்த ரெண்டு எப்படி தனிவாக்குன்னு அடியாங்கிட்ட கேட்பேன். நான் வந்துக்கா குடும்பத்துல இன்னைக்கு 10 பணம் சேராதாங்க, நிலகுலஞ்சு நிக்குதப்பா. அதே மாதிரி ஒண்ணு பொண்ணு ஏட்டிக்கு ஈட்டி போட்டிக்கு போட்டி வந்து நிக்குது. இங்க ஒண்ணு சொன்னா அங்க வருது, அங்க ஒண்ணு சொன்னா இங்க வருது. இப்படி பல குழப்பத்தில் நிக்குது. அதே மாதிரி ஆதாயம் எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்கிறாயா? பயப்படாத. தாய்ந்த குடும்பம் நான் இருக்கிற தகுதி மாதிரி இல்லையே. பட்டி என்ற கோபர் கலசம் பண்ற மாதிரி மின்ன போலாம். பத்திரம் வச்சுக்க ரசம் போட்டு என்னெல்லாம் சிக்கல்ல வந்து நிக்குது, சிக்கல்ல வந்து நிக்குது. உன்னொன்னு சொல்லு சொல்லு. சிக்கல்ல இன்னைக்கு கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு 4வது பத்துல இன்னைக்கு ஈட்டி போட்டிக்கு போட்டு நடக்குதப்பா. இதுல எந்த பத்திலும் குறை இல்லாம நமக்கு வர வேண்டியது வந்தே ஆகணும் வந்து கேட்டுட்டு ஒண்ணு. அது போக இல்லத்துல இன்னைக்கு நிம்மதி இல்லாத நிக்கிறாயா. ஒரு சாணி இருந்தா ஒரு முளைஞ்சு இருக்குது. ஒண்ணு பயப்பட மாட்டோம். உன்ற பட்டி இன்னைக்கு பூத்து குழுந்து நந்தவனமா இருந்தது, இன்னைக்கு முள்ளும் போதரமா நிக்குது. அந்த முள்ளும் போதரை நீக்கி மூத்து குழுந்து நந்தவனமா மீட்டு தங்கத்தை ஓட்டி காமிச்சிடுறேன். இது சத்தியம் பார்த்து 2 குறிப்பு போட்டு வந்திருக்க, 3 குறிப்புன்றது 3ஐயும் முடிச்சு கொடுத்தா இந்த பாதுகாப்பு நாருன்னு அடையாளம் போட்டெல்லாம் முன முடியாத முடிச்சு கொடுத்தாரு. ஐயா ஆங்கார கருப்பம் கோட்டையில காரியம் கை கூட மாட்டேங்குதே, காரியம் மத்தது சேதாரமா போயிட்டு சொல்றேன். புரியுதா புரியலையா? மின்னம் போட்டு இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூடாம தொழில்முறை நிலகுலஞ்சு நீ தலைக்கு மேல சொபியும் சேர்ந்து இன்னைக்கு மின்னம்பட்டு போச்சுன்னு சொல்றேன். இதை கை கூட்டி கொடுக்கணுமா விட்டுட்டா? நீயும் 1000 தேவாதி கையெழுதி 10,000 பக்கம் போயும் பார்த்துட்ட, எங்க போய் கை கூட மாட்டேங்குது. கணக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்குது இல்லையா? ஐயா எல்லாம் சொல் பேச்சு. சில குறிப்புகளால இன்னைக்கு உங்க பட்டி இன்னைக்கு அவதூறம் நிக்குது. பிரகாரியத்தை நடத்தி உங்க பட்டியை வேறு முகம் வாங்கி கொடுத்தா முறைய தண்டால் மூலமா முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? போவா. அப்படி தண்டால் நானே வருவேன். போ.